பழைய தலைமுறை பக்கத்துல 10 பஞ்சாயத்து வருது. பிச்சு சரி பண்றாரு. அட கடவுளை, இவர் செத்துட்டாரு போல. இவர் செத்துட்டாரு தான் எனக்கு தோணுது. இதோ பாடுறா, இப்ப இருக்கிற பிள்ளைங்களா டபக்கு மேல வந்துட்டு இருக்கீங்க. ஏன் எடுத்து பிடிக்கலாம் பாக்குறியா? நவுறா. எந்திரி, டைம் ஆகுது, எந்திரி. சை சாவல, இந்த நாய் இதோட 7 தான் ஏமாத்திடுச்சு. ஹே டேட், நான் உன்னை கேட்பேன், நீ மறக்காம செய்யணும். என்ன? அதாவது பாஸ்ட்ல இருக்கிற 18 வயசு பீட்டர் போக முடியுமா? நான் என்ன வேலைக்காரனா? முடியாது. சிம்பிளான சேலஞ்ச் சாம்பியன்ஸ் பண்ணவா? சரி, இந்த கருமத்தை பக்கம் அங்கேயே போலாம். ஆனா ஒரே ஒரு நைட்டு தான் அவகாசம் இருக்கு. சொன்ன சொல் தவற மாட்டான் டெத் அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட்ல விட்டான். அங்க லூயிஸை பார்க்கணுமே. இன்னைக்கு நைட்டு படத்துக்கு போலாமா லூயிஸ் கேட்க, இதற்கா கிறுக்கச்சி அப்படின்னு ஃப்ரெண்டோட போயிட்டான் வீட்டு. ஆமா, எதுக்காக இப்படி பேசிட்டு போறான்? அவங்க எடுக்கிறான் பிஸ்கோத்து, நீ பக்கம் கும்முன்னு இருக்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. பீட்டர் மகிமே, வீட்டு இங்க என்ன பண்ற? அது நீ திண்டுக்கல் ரீட்டா தானே? ஆமா, நீ எப்படி இருக்க? ஆட்டத்தெல்லாம் பார்த்திருக்கேன். வயிற்றுல கையை வச்சு குத்தாட்டம் போடுவ, சூப்பரா இருக்கும். டைம் அப். அடுக்குள்ளையே ஆமா, இந்த வென்று கிளம்பு. கொள்றேன். வீட்டுக்கு வந்தோடனே யாருக்கும் தெரியாம பொத்து அவளை பெட்ல படுக்க போயிட்டான். பட் காலையில் சொன்னா கலவரமே இருக்கு. என்னடி திண்டுக்கல் ரீட்டா என்னோட பொண்டாட்டிய? என்னடா கல்யாணம் பண்ண 20 வருஷம் ஆகுது, இப்ப என்ன சந்தேகம்? நான் ஒத்துக்க மாட்டேன். மேல நடந்த கருமத்தை எல்லாம் கீழே வந்து பிரெயின்ட்ட சொல்ல, பக்காளி நேத்து நீ பண்ண கசமுச தாண்டதுக்கெல்லாம் காரணம் தேவையில்லாம நேத்து பாஸ்ட் போய் எல்லாத்தையும் மாத்தி விட்ட, இதனாலதான் அவ்வளவு பிரச்சனை. ஏன்டா உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லைன்னு பிரெயின் கேட்க, அதுக்கு பீட்ரு என் டாம் க்ரூஸோட நான் என்ன பெரிய காஜிக்கிங்க. ஹே, அந்த கேமராமேனோட ஆர்ம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஹே கே நினைப்பேன், நீ என் பக்கத்துல இருந்தா என் பொழப்பு சந்திச்சிருச்சிரும். போறேன் நான் பாரு.